நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹெரால்ட் அந்த கதவு வழியா அந்த ரியல் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டான். அந்த உலகத்துக்குள்ள வந்தவனே அந்த உலகமே 3D இருக்கிறத பார்த்து நம்ம ஹெரால்ட் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் கூடயே அவனோட ஃப்ரெண்ட்ஸான மூஸும் முள்ளமன்றியும் வந்துடுறாங்க. மிருகங்களா இருந்த அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ரியல் வேர்ல்டுக்குள்ள வந்தவனே மனுஷங்களா மாறிடுறாங்க. அவங்க 3 பேரும் அந்த வேர்ல்டு மேனை எப்படியோ ஒரு பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க 3 பேரோட உலகம் ஒரு புக்குன்னு. அதாவது அவங்க 3 பேரும் அந்த வேர்ல்டு மேன் எழுதுற புக்கோட கதாபாத்திரங்கள். அடுத்த சீன்லயே நம்ம ஹெரால்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம புக்கோட ஆத்தரான இந்த வேர்ல்டு மேனை பார்க்க போறாங்க. அவர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா தெரியுது நம்ம வேர்ல்டு மேன் நம்ம ஹெரால்ட் வரதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்னு. இதை தெரிஞ்சுட்டு நம்ம ஹெரால்ட் அவனோட மொத்த நம்பிக்கையை விட்டுறான். அவனோட நம்பிக்கை இருந்ததுனால அவன் வரைஞ்ச எல்லா விஷயங்களுமே காத்தோட காத்தா மறைஞ்சு போகுது. ஹெரால்ட் எப்படி நம்மள பார்க்க வருவான்னு தெரிஞ்சுக்கிட்ட வேர்ல்டு மேன் அவனுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த லெட்டர்ல ஹெரால்ட், நீ உருவானதுக்கான காரணம், உன்னோட உலகத்தை நீயே உருவாக்குறதுக்கான காரணம், இந்த ரியல் வேர்ல்ட்ல இருக்க மக்கள் எல்லாம் நம்பிக்கை வச்சா அவங்க வாழ்க்கையில அவங்களால எதை வேணா செய்ய முடியும்னு காட்டுறதுக்கான ஒரு உதாரணம். எனிவே ஹெரால்ட், ஐ மிஸ் யூ. இதை கேட்டு நம்ம ஹெரால்டுக்கு அவனோட நம்பிக்கை மட்டும் திரும்ப வரது இல்லாம அவன் உருவாக்கின விஷயங்களும் திரும்ப வந்துருது. நம்ம ஹெரால்டும் ரொம்ப சந்தோஷமா அவன் பிறப்போட காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட உலகத்துக்கே போயிடுறான்.